வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சுதேசி பாரதி மில்களுக்கு 13.93 கோடி ரூபாய் மானியம். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுமதி. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணியின் தற்போதைய நிலை என்ன? பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கேள்வி. போலி மருத்துவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநரை மாற்ற வலியுறுத்தல். ஆதிதிராவிடர் பழங்குடியின இயக்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். மின்துறைக்கு ஆலோசனை வழங்க 10 ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நியமனம் செய்ய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுமதி அளித்துள்ளார். அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்திற்கு 16.20 லட்சம் ரூபாய் மானியம். காவல்துறையில் தடய அறிவியல் ஆய்வகத்தில் 13 பணியிடம் உருவாக்குதல். கால்நடை தடுப்பூசி செலவினம் 23.48 லட்சம் ரூபாய். மின்துறையில் ஓய்வு பெற்ற 10 அதிகாரிகளை ஆலோசகர்களாக நியமித்தல். துறை சார்ந்த போட்டித் தேர்வு மூலம் உதவியாளர் பணியிடம் நிரப்புதல். புதுவை டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷனுக்கு 1.60 கோடி ரூபாய் மானியம். சுதேசி பாரதி மில்களுக்கு 13.93 கோடி ரூபாய் மானியம். மின் கொள்முதல் ஒப்பந்தங்களை புதுப்பித்தல் உட்பட பல்வேறு கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். பிரபல பிரெஞ்சு வாகன தயாரிப்பு நிறுவனமான லா மைசன் சிட்ரோன் பைஜிடல் புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் புதிதாக அமைக்க உள்ள சிட்ரோன் புதிய கார் டீலர்ஷிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பிரபல பிரெஞ்சு வாகன தயாரிப்பு நிறுவனமான சிட்ரோன் புதுச்சேரியில் லா மைசன் சிட்ரோன் பைஜிடல் ஷோரூமை தொடங்கி தென்னிந்தியாவில் தனது செயல்பாட்டை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிட்ரோன் கார் டீலர்ஷிப் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கார் ஷோரூமை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் மற்றும் சிட்ரோன் புதுச்சேரி டீலர்ஷிப் பிரின்சிபல் ஞான பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள், சிட்ரோன் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், இந்தியாவில் சிட்ரோன் கார்களுக்கு புதுமையான பழுது மற்றும் பராமரிப்பு சேவைகளை வாடிக்கையாளர்கள் வீட்டிற்கு சென்று வழங்குகிறது என்றும், புதுச்சேரியில் உள்ள சிட்ரோன் கார் உரிமையாளர்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அசல் உதிரி பாகங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றனர். மேலும் முன்னோடி பிராண்டான சிட்ரோன் 101 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது மற்றும் உலகம் முழுவதும் 6200 விற்பனை மற்றும் சேவை மையங்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற மக்களவை கேள்வி நேரத்தின் பொழுது புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் விமான நிலையத்தில் பெரிய விமானங்களை இயக்குவது குறித்து கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் நடைபெற்று வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் புதுச்சேரி விமான நிலையத்தில் பெரிய விமானங்களை இயக்குவதற்கு ஏதுவாக விரிவாக்கம் செய்யும் பணியின் தற்போதைய நிலை என்ன? அங்கு இரவு நேர தரையிறங்கும் வசதி எப்போது வழங்கப்படும்? புதுச்சேரி விமான நிலைய செயல்பாடுகளை மேம்படுத்த UDAN RCS திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஷீரடி, புதுச்சேரி கொச்சி, புதுச்சேரி திருப்பதி போன்ற வழித்தடங்களுக்கு ஒப்புதல் வழங்கும் திட்டம் மத்திய அரசிடம் உள்ளதா? ஆம் எனில் அதன் விவரங்களை தெரிவிக்கவும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அளித்துள்ள பதிலில், புதுச்சேரியில் தற்போதுள்ள விமான நிலையம் 1502 மீட்டர் நீள ஓடுபாதையுடன் கொண்டு 72 இருக்கைகள் கொண்ட Q400 ATR 72 வகை விமானங்களை இயக்குவதற்கு ஏற்றதாக உள்ளது. இரவு தரையிறங்கும் வசதியுடன் A321 ரக விமானங்களை இயக்குவதற்கு புதுச்சேரி விமான நிலைய ஓடுபாதையை 3330 மீட்டர் நீளத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கு தமிழக பகுதியை சார்ந்த 395 ஏக்கர் நிலமும், புதுச்சேரி பகுதியை சார்ந்த 30 ஏக்கர் நிலமும் அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேசமானது ஆர்ஜிதம் செய்து வழங்க வேண்டும். 2016ஆம் ஆண்டு தேசிய சிவில் விமான போக்குவரத்து கொள்கையின்படி விமான நிலைய மேம்பாடு மற்றும் விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தை அந்தந்த மாநிலங்கள் ஆர்ஜிதம் செய்து எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் தேசிய விமான நிலைய ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஸ்பைஸ் ஜெட் விமான சேவை நிறுவனமானது கடந்த 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று UDAN RCS பிராந்திய இணைப்பு திட்டத்தின் கீழ்
ஹைதராபாத் புதுச்சேரி ஹைதராபாத் வழித்தடத்தில் விமான சேவையை அறிமுகப்படுத்தியது. மேலும் அது நிர்ணயிக்கப்பட்ட 3 ஆண்டு காலத்திற்கு அப்பாலும் விமான சேவையை தொடர்ந்தது. புதுச்சேரி விமான நிலையத்தின் வாராந்திர புறப்பாடுகள் 7 என்ற எண்ணிக்கையை தாண்டியதால் அது அண்டர் சர்வ்டு விமான நிலையமாக தகுதி பெறவில்லை. இதன் விளைவாக புதுச்சேரி விமான நிலையம் UDAN 5 விலக்கப்பட்டது. இந்த UDAN திட்டமானது குறிப்பாக சேவை செய்யப்படாத அல்லது குறைவான இயக்கங்களுடைய விமான நிலையங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. மேலும் ஷீரடி, கொச்சி மற்றும் திருப்பதி ஆகியவை ஏற்கனவே சேவை விமான நிலையங்களாக செயல்பட்டு கொண்டுள்ளன. எனவே இரு சேவை விமான நிலையங்களை RCS திட்டத்தின் கீழ் இணைக்க முடியாது. ஒருவேளை சேவை செய்யப்படாத அல்லது குறைந்த சேவைகள் உள்ள விமான நிலையத்திலிருந்து புதுச்சேரி விமான நிலையத்திற்கு விமான சேவைக்கு ஏதேனும் விமான நிறுவனம் அனுமதி கோரினால் அது சமயம் UDAN RCS திட்டத்தின் கீழ் அனுமதி வழங்க பரிசீலிக்கப்படும் என்று அவர் தனது பதிவில் கூறியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் டாடி டெலிஷியஸ் உணவக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை கிழக்கு கடற்கரை சாலை விவேகானந்தா பள்ளி அருகே டாடி டெலிஷியஸ் பிரியாணி உணவக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. உணவகத்தின் உரிமையாளர் ஜோசப் மரியதாஸ் மற்றும் ராஜசேகர் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் உணவகத்தின் நிர்வாகிகள், மேலாளர், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவையொட்டி உணவகத்தில் பல்வேறு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைகளால் மட்டும் மசாலாக்கள் அரைத்து உணவு தயார் செய்யப்படுவது உணவகத்தின் சிறப்பு அம்சம் என உணவகத்தின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். சுவைமிக்க பிரியாணி இன்னொரு நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் இருந்து இந்த பிரியாணி சுவைத்துட்டு போகணும். ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சேர்ந்து வந்துரு. இப்போ பாருங்க. மறைந்த அரியாங்குப்பம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மக்கள் சேவகர் அமரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் அரியாங்குப்பம் தங்கவேலு பாஞ்சாலி வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாமில் பிரபல கண் மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் கண் சிகிச்சை, கண் அழுத்தம், கண்புரை மற்றும் கண்களுக்கு லென்ஸ்கள் பொருத்துதல், கண் கண்ணாடி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த முகாமில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஐமேட் மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு மார்க்கெட் அருகே ஐமேட் மருத்துவமனை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர். மேலும் மருத்துவமனையில் ரமேஷ் பார்த்தசாரதி, அனீஸ், அகமத், கல்பனா, மணிமாறன், மகப்பேறு மருத்துவர் ஷப்னம், பச்சிலம் குழந்தை சிறப்பு மருத்துவர் அகிலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவமனையில் அதிநவீன லாப்ரோஸ்கோபி, அறுவை சிகிச்சை, கேத்தில் ஆஞ்சியோ, பிளாஸ்டிக் ஸ்டண்ட் பொருத்துதல், செயற்கை கருத்தரித்தல் மையம், அதிநவீன பச்சிலம் குழந்தைகளுக்கான சிகிச்சை மற்றும்
தீவிர சிகிச்சை பிரிவு 24 மணி நேர இருதய சிகிச்சை பிரிவு 24 மணி நேர சிறப்பு குழந்தை நல மருத்துவ வசதி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதி அனைத்தும் இடம்பெற்றுள்ளது என மருத்துவமனை மேலாளர் அனிஷ் தெரிவித்தார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி விவசாயிகள் அணி சார்பில் ஆரியாங்குப்பம் பகுதியில் விவசாய உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில விவசாய அணி சார்பில் அரியாங்குப்பம் தொகுதியில் விவசாய உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாய பெருமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் ஏதும் செயல்படுத்துவது இல்லை என்றும், கால்நடைத்துறை மூலம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு மூலம் விவசாயிகள் மேம்பட எவ்வித கடன் திட்டமும் செயல்படுத்துவது இல்லை என்று கண்டன உரையாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி சார்பில் விவசாயிகளுக்கு ஆடுகள், கருங்கோழிகள், விவசாய உபகரணங்கள், தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. மேலும் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற இவ்விழாவில் மாநில விவசாய அணி தலைவர் முருகன் அனைவரையும் வரவேற்றார். மேலும் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் தனுசு, இளையராஜா, மாநில செயலாளர்கள் வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி, சூசைராஜ், மீனவர் அணி காங்கேயன், பாஸ்கர், செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி, செந்தில்குமரன், சசிகுமரன், மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, துணைத் தலைவர் பொன்னி சுப்ராயன், பொதுச் செயலாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து ஆனந்த், ராதிகா ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த பக்கமே வரமாட்டாரு. சொல்லி காட்டிட்டா போதும். சொல்றோம், யாருமே நீங்க புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட கோல்டன் அவென்யூ முதல் விவேகானந்தர் நகர் 2வது பிரதான சாலை வரை 98 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட புதுநகர் வாய்க்கால் கோல்டன் அவென்யூ முதல் விவேகானந்த நகர் 2வது பிரதான சாலை வரை வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை கோல்டன் அவென்யூ பகுதியில் நடைபெற்றது. மேற்கண்ட வாய்க்கால் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வாய்க்காலாகவும் மற்ற காலங்களில் கழிவுநீர் வாய்க்காலாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்க்காலில் இருபுறமும் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த பக்க சுவர்கள் பழுதடைந்து மழைக்காலங்களில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துவிடும் அபாய நிலை இருப்பதால் வாய்க்காலில் இரு பக்க சுவர்களையும் சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு 2 பகுதிகளாக பிரித்து 98 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டும் பணிக்கான பூமி பூஜை கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சம்பந்தன், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி ஜெயமூர்த்தி ராஜா நகர் வாய்க்காலில் சுமார் 36 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் உழந்தை ஏரி முதல் மதுகு கிளை வாய்க்காலின் குறுக்கே ஜெயமூர்த்தி ராஜா நகர் 1, 2 மற்றும் 3வது குறுக்கு தெருவில் சுமார் 36 லட்சம் ரூபாய் செலவில் பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ரங்கராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போலி மருத்துவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஏம்பலம் பகுதியை சேர்ந்த மாரியம்மாள் என்பவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் அவரது தாயார் அந்த பகுதியில் கிளினிக் வைத்துள்ள மருத்துவர் ஜோதி என்பவரிடம் அழைத்து சென்றார். அப்போது மாரியம்மாளை பரிசோதித்த மருத்துவர் ஜோதி அவருக்கு ஊசி போட்டுள்ளார். ஊசி போட்ட சற்று நேரத்தில் மாரியம்மாள் மயங்கி விழுந்து விட்டார். இதையடுத்து அவரது தாயார் மாரியம்மாளை புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ததில் அவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக மங்கலம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மருத்துவர் ஜோதி போலியானவர் என தெரியவந்ததை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு 11 ஆண்டுகளாக புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து சாட்சியங்களையும் விசாரித்த நீதிபதி இளவரசன் போலி மருத்துவர் ஜோதிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் எஸ்கே மோட்டார்ஸ் கார் பழுது பார்க்கும் சர்வீஸ் உதிரி பாகங்கள் புதிய நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைந்துள்ள நியூ கார்ஸ் இந்தியாவின் எஸ்கே மோட்டார்ஸ் கார் பழுது மற்றும் உதிரி பாகங்கள் நிறுவன திறப்பு விழா நடைபெற்றது. இதில் செவர்லெட் இந்திய தலைமை அதிகாரி மகேஷ், தமிழ்ச்சங்க கடலூர் தலைவர் குழந்தை வேலனார், சுத்த சன்மார்க்க சங்க புதுச்சேரி தலைவர் கணேசன், செவர்லெட் சீனியர் மேனேஜர் வாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செவர்லெட் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எஸ்கே மோட்டார்ஸின் கார் பழுது சர்வீஸ் மற்றும் உதிரி பாகங்கள் நிறுவனத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். இந்த நிறுவனம் அனுபவம் வாய்ந்த மெக்கானிக்குகளை கொண்டு கார்களை பழுது நீக்கியும் சர்வீஸ் செய்தும் தருகின்றனர். அது மட்டுமின்றி கார்களின் ஒரிஜினல் உதிரி பாகங்கள் குறைந்த விலையில் தரமானதாக இங்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் சா இளங்கோவனை கண்டித்து ஆதி திராவிடர் பழங்குடியின இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு விரோதமாக செயல்படும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் சா இளங்கோவனை கண்டித்து பழங்குடியினர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் ராமசாமி தலைமையில் பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிராக செயல்படும் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவனை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. ஏதாவது ஒரு துறைக்கு போனாலும் அந்த துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் செய்து அங்க உங்களுக்கு சரியான ஆள் இல்ல, ஒரு அறிவு சார்ந்த தலைவர்களை வளருங்க அப்படின்னு வளர்க்கிறாரு. ஆனால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இன்றைய விஞ்ஞானம் நாளைய தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலான அறிவியல் கண்காட்சி திருக்காஞ்சி ஸ்ரீ சங்கர வித்யாசிரமம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. திருக்காஞ்சி ஸ்ரீ சங்கரா வித்யாசிரமம் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் கண்காட்சிக்கு தலைமை தாங்கி அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னிலை வகித்தார்.
இன்றைய விஞ்ஞானம் நாளைய தொழில்நுட்பம் என்ற தலைப்பிலான அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிக்கு வைத்தனர். இதில் சிறந்த படைப்புகளை செய்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அறிவியல் கண்காட்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இரத்த பரிசோதனை முகாம் பாஜக வணிக பிரிவு சார்பில் அதன் மாநில தலைவர் சத்யராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இரத்த பரிசோதனை முகாம் பாஜக வணிக பிரிவு சார்பில் அதன் மாநில தலைவர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர், சமூக சேவகர் சத்யராஜ் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இரத்த வகை பரிசோதனை உட்பட இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மற்றும் இரத்த பரிசோதனையாளர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இரத்த வகைகளை கண்டறிந்து பள்ளியின் ரெக்கார்ட் புத்தகத்தில் பதிவு செய்தனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக வணிக பிரிவு தலைவர், சமூக சேவகர் சத்யராஜ் செய்திருந்தார். திருபுவனை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால் குப்பத்திலிருந்து வின்னர் டைரிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை வசதி செய்து தர கோரி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து பொதுப்பணித்துறையின் மூலம் திட்டம் தயாரிக்கப்பட்டு 30,42,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சன்னியாசி குப்பம் ஏரி வரத்து வாய்க்கால் பாலம் கட்டும் பணிக்கு பொதுப்பணித்துறை மூலம் 9,20,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணியையும் பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர்கள் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 180 பயனாளிகளுக்கு வீடு கட்ட பணி ஆணை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்ட முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை தொகை பெறுவதற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு 180 பயனாளிகளுக்கு 2,20,00,000 ரூபாய்க்கான பணி ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோ மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, ராஜி, சபரிநாதன், தங்கராசு, வேதாச்சலம், சுப்பிரமணி, ஏழுமலை, ரமேஷ், செல்வநாயகம், திலகர், சிராஜ், ஹாலிது, முத்து, ராமஜெயம், கோவிந்தன், சிவசங்கரன், பூவரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆரியபாளையம் பகுதியில் பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதி ஓரத்தில் இருக்கும் வீடுகளை அகற்றக் கோரி அதிகாரிகள் கூறியதால் அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நெடுநேரமாக அதிகாரிகள் வராததால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாரியப்பள்ளம் கிராமம் இது. இங்க கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா இந்த ரோட்டுல வசிச்சு வந்துருக்காங்க. இது 70 வருஷமா எங்களுக்கு பட்டா கொடுக்கல. திடீர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ரோடு போட போறோம், எல்லாத்தையும் காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு இழப்பு எங்களுக்கு இல்லாம, இடம் காட்டாம, மாட்டு இடம் கொடுத்தா நாங்க போறோம். எந்த ஒரு எதுவுமே இல்லாம எங்களை காலி பண்ண சொன்னா நாங்க எந்த சார் போறோம்? நாங்க பாமர மக்கள் நாங்க எங்க போறோம் சொல்லுங்க. அதுதான் நாங்க ரோடு மறியல் பண்றோம். எங்களுக்கு இப்ப ஜெய கலெக்டர், தாசில்தார் 3 பேர் எங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. நாங்க அப்பதான் அந்த இடத்த விட்டு நாங்க காலி பண்ணுவோம். திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் ஜக்கம்பேட்டையில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். இதேபோல் ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பு ஆட்சியர் தமிழரசன் தலைமையில் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் திண்டிவனம், மரக்காணம், செஞ்சி, மேல்மலையனூர் பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு வாய்க்கால்கள், மதகுகளை சரி செய்ய கோரியும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும், தாழ்வான மின்கம்பிகளை சரி செய்ய கோரியும், புதிய குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்க வேண்டியும், பன்றிகள் நாசம் செய்யும் பயிர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரியும் பட்டா ரத்து உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்த சார் ஆட்சியர் தமிழரசன் விசாரணை செய்து விவசாயிகள் குறைகள் அனைத்தும் உடனடியாக தீர்க்கப்படும் என தெரிவித்தார். திண்டிவனம் வட்டாட்சியர் சிவா உள்ளிட்ட வருவாய்த்துறையினர், விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாயிகள் மற்றும் திண்டிவனம், மரக்காணம், மேல்மலையனூர், செஞ்சி தனி வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வேளாண்மை துறை அலுவலர்கள், சுகாதாரத்துறை அலுவலர்கள், பொதுநல மருத்துவர், கால்நடை மருத்துவத்துறை அலுவலர்கள், போக்குவரத்து துறை அலுவலர்கள், தோட்டக்கலை அலுவலர்கள், வனசரகர், தீயணைப்பு துறை அலுவலர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஔவையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி பாலிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ பாலதண்டாயுத பாணி ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன சம்பரோஷண மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 4ஆம் கால வேள்வி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஔவையார்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயங்கள் மற்றும் பரிவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன சம்ரோக்ஷண மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 4ஆம் கால வேள்வி தொடக்கம், நாடி சந்தானம், பூர்ணாகுதி, மலர் அர்ச்சனை, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கடகம், கடக புறப்பாடு மற்றும் விமான கலசங்களுக்கு குடமுழக்கு விழா நடைபெற்றது. தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ எல்லையம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆகிய தெய்வங்கள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. காலை 10:30 மணிக்கு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய கடகம் புறப்பாடு மற்றும் விமான கலசங்களுக்கு குடமுழக்கு விழா நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ எல்லையம்மனுக்கு மகா தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விழாவில் தமிழக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவஸ்ரீ 300 சரவண குருக்கள் செய்திருந்தார். இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஈச்சூர் கிராமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ குட்டியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆகிய ஆலயங்களுக்கு நூதன மற்றும் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மேல்சேவூர் மதுரா ஈச்சூர் கிராமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ குட்டியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆகிய ஆலயங்களுக்கு நூதனம் மற்றும்
புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மங்கள இசை, வேத பாராயணம், 3ஆம் கால யாக பூஜை, சிலைகள் பிரதிஷ்டை செய்தல் ஆகியவை நடைபெற்றன. காலை 5:30 மணிக்கு மங்கள இசை, வேத பாராயணம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, ஸ்பரிசா வரசதி, மகா பூர்ணாகுதி, தீபாராதனை ஆகியவை நடைபெற்றன. காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ குட்டியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ நவகிரகம், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயங்கள் கடகம் புறப்பாடு மற்றும் விமான கலசங்களுக்கு குடமுழக்கு விழா நடைபெற்றது. தொடர்ந்து கருவறையில் வீற்றிருந்த தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரிய தச்சூர் ஸ்ரீ பிரத்யங்கரா பீட முனைவர் சிவஸ்ரீ சிவகுருநாதன் அகத்தியர் ஜோதிட ஆலயம் செய்திருந்தார். இதில் செஞ்சி சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதேசி பாரதி மில்களுக்கு 13.93 கோடி ரூபாய் மானியம், ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுமதி. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணியின் தற்போதைய நிலை என்ன? பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கேள்வி. போலி மருத்துவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநரை மாற்ற வலியுறுத்தல், ஆதிதிராவிடர் பழங்குடியின இயக்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.